வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம அயோத்தி கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அயோத்தி கோயிலில் நம்ம பாஜகவோட மூத்த தலைவர்களில் ஒருத்தரான அத்வானி வந்துட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த தருணத்தில் வாஜ்பாய் இல்லாதது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி ராமர் கோயிலை பற்றி சொல்லியிருக்காங்க. அயோத்தியில் என்னைக்காவது ஒரு நாள் பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்படும் என்று விதி முடிவு செய்திருப்பதாக அந்த சமயத்தில் நான் உணர்ந்தேன் அப்படிங்கிற கருத்தையும் அத்வானி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்று அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பகுதியில் ராமர் கட்டப்பட்டு வருவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று 1990 பாஜக தலைவர் அத்வானி முன்னெடுத்த ரத யாத்திரை. அப்புறமேட்டு தேசிய அளவில் அத்வானி மேற்கொண்ட இந்த ரத யாத்திரையின் போது வட இந்தியாவின் பல பகுதியில் வகுப்புவாத வன்முறைகள் அரங்கேறியது அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக வந்துட்டு 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி தகர்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் அத்வானி உட்பட முக்கிய வலதுசாரி தலைவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். பின்னர் 2019 வந்துட்டு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பகுதியில் ராமர் கோயில் கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அன்று முதல் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோயில் ஜனவரி 22 பிரதமர் மோடி தலைமையில் திறப்பு விழா காண்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வயது முதிர்வு காரணமாக அத்வானி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. திறப்பு விழாவில் அத்வானி பங்கேற்பார் அப்படின்னும் அவருக்கு சிரமம் ஏற்படாத வகையில் சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் கடந்த வியாழக்கிழமை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலைமையில் ராஷ்டிர தர்மா என்ற பத்திரிகைக்கு ராமர் கோயில் புனிதமான கனவை நிறைவேற்றுதல் என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்றை அத்வானி எழுதியிருக்கிறார். ஜனவரி 16 ராஷ்டிர தர்மா பத்திரிகையில் வெளியாகியிருக்கும் அந்த கட்டுரையில் 1990 செப்டம்பர் 25 காலையில் நாங்கள் ரத யாத்திரையை தொடங்கிய போது ராமர் மீதான நம்பிக்கை நாட்டின் ஒரு இயக்கமாகவே உருவெடுக்கும் என்று எங்களுக்கு அப்போதே தெரியாது. இருப்பினும் அயோத்தியில் ஒரு நாள் பிரம்மாண்ட ராமர் கோயில் கட்டப்படும் என்று விதி முடிவு செய்திருப்பதாக அந்த சமயத்தில் நான் உணர்ந்தேன். அதோடு யாத்திரை தொடங்கிய சில நாட்களிலேயே இதில் நான் ஒரு தேரோட்டி மட்டும் என்பதை நான் உணர்ந்தேன். இதில் முக்கிய செய்தியே யாத்திரை தான். அந்த தேர் வழிபாட்டிற்குரியது, ஏனெனில் அது ராமர் பிறந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரை தான் என்னுடைய அரசியல் பயணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய நிகழ்வு. அதுவே இந்தியாவையும் என்னையும் மீண்டும் கண்டுபிடிக்க எனக்கு வாய்ப்பளித்தது. யாத்திரையின் போது என் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்திய பல அனுபவங்கள் இருக்கின்றன. தொலைதூர கிராமங்களில் இருந்து தெரியாத மக்கள் பலர் தேரை பார்த்து உணர்ச்சி பெருக்குடன் என்னிடம் வந்து ராமர் என்று கோஷமிட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அந்த செய்தி என்னவென்றால், ராமர் கோயில் என்பது பலரின் கனவு. பின்னர் அயோத்தியில் கோயில் கட்டுவதற்கு ராமர் தன்னுடைய பக்தரான மோடியை தேர்ந்தெடுத்தார். திறப்பு விழா அன்று கோயிலில் ராமர் சிலையை பிரதமர் மோடி பிரதிஷ்டை செய்யும் போது இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனையும் அவர் பிரதிஷ்டை செய்வார். இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனையும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துவார். இருப்பினும் இந்த தருணத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் வாஜ்பாய் இல்லாதது வருத்தமளிக்கிறது. அரசியலிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, என்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக அவர் இருந்தார் என்று அத்வானி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி அவர் குறிப்பிட்டிருக்க அந்த கருத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.